நீங்கள் ரூஃப் வந்து சரியாக தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரூஃப் போட்ட அடுத்த நாள், இப்போ இது நேற்று நம்ம காங்கிரீட் போட்டிருக்கோம், அடுத்த நாள் நம்ம வந்து ரூஃப் வந்து சுற்றி பார்க்கணும். பார்த்தி கட்டுறதுக்கு முன்னக்கூட்டி, தண்ணி விடுறதுக்கு முன்னக்கூட்டி. இப்போ நம்ம வந்து பார்த்திக்கான மெட்டீரியல் எல்லாமே மேலே ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தி வைக்க போகிறோம். அந்த பார்த்தி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து காங்கிரீட்டுக்கு அடுத்த நாள் வைக்கிறது தான். நிறைய சைட்டு எனக்கு கால் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காங்கிரீட் நான் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே போடுறாங்க, அடுத்து ஒரு 5 மணிக்கெலாம் சுற்றி வந்து பார்த்தியை வச்சு விட்டு தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, காங்கிரீட் ஏறுறீங்களா பார்த்தீங்களா, அது செட் ஆகுதுக்கு முன்னாடி நம்ம ஏறி நடக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் கூட்டுரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்காமல் நம்ம வந்து காங்கிரீட் போட்டு அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்தி விடுறது நல்லது. பார்த்தி விடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நினச்சிடணும். எப்படி நினச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து பார்த்தியை விட்டுட்டு, அந்த பார்த்தி செட் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம அது செட் ஆகிற டைம் ஒரு 4-5 மணி நேரம் கழித்து நம்ம வந்து உள்ளே போகிறோம் தண்ணியை வந்து பரத்தி விட்டுடலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, இது வந்து கிராக் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது எங்கேயாவது கிராக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். எங்கேயுமே மைனரோ இல்லை அப்படின்னா மேஜர் கிராக்கோ இல்லை. ஸோ அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பொட்டு இருக்குமே தவிர எந்த விதமான கிராக்குமே இல்லை. ஸோ இது வந்து காங்கிரீட்டை வந்து நல்லா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உறுதியளிக்குது. இதே இது உள்ளே கொடுக்க ஸ்டீல் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா செக்டரல் படி அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நடக்கையில் வந்து டொங்குன்னு சவுண்டு கேட்கக்கூடாது. சரிங்களா? அதிர்வு இருக்கக்கூடாது கீழே. அந்த மாதிரி அதிர்வு இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல் படி ஸ்டீல் எல்லாமே ப்ராப்பராக போடலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுற மெத்தடு. ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து கரெக்டாக நம்ம என்ன ரேஷியோவில் போடணும், ஸ்டீல் என்ன கம்பி போடணும், என்ன சைஸில் பீம் போடணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். சரி, அது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்ட்ரக்சரல் பிளானு, எஸ்டிமேஷன், எலிவேஷன் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம். சில கம்ப்ளீட் கைட்லைன் நாங்கள் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.